அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026-27 ஆண்டிற்கான திருத்திய வரவு செலவு திட்டத்தை நமது மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் பேரவையில் அறிமுகம் படுத்தினார். இந்த பட்ஜெட் தொடர்பான முக்கிய அம்சங்களை நான் இப்போ தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த பட்ஜெட்டில் மாநிலத்தின் மொத்த சொந்த வரி வருவாய் என்பது 2,26,740 கோடி என்று கணக்கிடப்பட்டுள்ளது. வரி அல்லாத சொந்த வருவாய் 27,835 கோடி. ஒன்றிய அரசிலிருந்து வரி பகிர்வு வருவது 62,531 கோடி. ஒன்றிய அரசிடம் தரப்படும் மானியங்கள் மற்றும் பகிர்வனங்கள் 32,922. ஆக மொத்த வரி வருவாய் 3 லட்சம் கோடி என்று எஸ்டிமேட் செய்யப்பட்டுள்ளது. வருவாய் கணக்கில் செலவு 54,05,802 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே வருவாய் கணக்கில் பற்றாக்குறை என்பது 55,775 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதற்போக மூலதன கணக்கில் செலவுகள் 56,985 கோடியாக மதிப்பீடு செய்யப்பட்டு மொத்த பற்றாக்குறை 1,22,000 கோடி என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரவு செலவு திட்டத்தில் நிதிநிலை அறிக்கையில் பல புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதில் பல திட்டங்களை இந்த அரசு தொடங்கியுள்ளது. முக்கியமான இதில் அம்சங்கள் எதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதை நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதில் 200 யூனிட் ஃப்ரீ பவர் கொடுக்கறதுக்காக அது 1,545 கோடி. பயிர்க்கடன் அது 75,000 ரூபாய் வரை முழு வரும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 35,000 என்று வரும். அந்த திட்டத்தில் 6,082 கோடியும், அண்ணன் சீர் திட்டத்தில் 812 கோடி, தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் 560 கோடி, வெற்றி வீடு திட்டம் 1000 கோடி, சிங்கப்பெண் ஃபோர்ஸ் படை அதில் 313 கோடி, ஊரக சாலைகள் அங்கே புனரமைப்புகளுக்கு 504 கோடி, ஸ்டிங் என்ற ஆன்டி நார்காட்டிக்ஸ் ஃபோர்ஸ் அதுக்கு 256 கோடி, தமிழ்நாடு வெற்றி என்ற ஊரக பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய திட்டம் அதுக்கு 2,283 கோடி மூலதன செலவில். காம்ப்ரிஹென்சிவ் சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்டகிரேட்டட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மிஷன் என்ற திட்டத்தில் 2,077 கோடி அலாட்மெண்ட்டு. இது போன்ற பல திட்டங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் இந்த நிதிநிலை அறிக்கையில் மற்றும் இந்த வரவு செலவு திட்டம் ஒரு பேலன்ஸ்டான பேலன்ஸ் எஃபர்ட். ஏன்னா ஒயிட் பேப்பரில் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு
நிதி நிலைமை வந்து மிகவும் இக்கட்டான நிலைமையில தான் இந்த கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு இருந்தது நிலை. அது இந்த 3 மாதங்களில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வரவுகளை அதிகரிக்க பல பல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் வந்து நமது நிதியமைச்சர் அவர்கள் விரிவாக விளக்கம் இதில் நிதி அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அதே போன்று இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சைடில், செலவு சைடில் வந்து நிறைய ஆப்டிமைசேஷன் அண்ட் இது செலவு சைடில் வந்து எஃபிஷியன்சி கூட்டுறதுக்காக நடவடிக்கை பல எடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்று நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். ஸோ அதன் மூலமாக வந்து புதிய அடிஷ்னல் ஃபிஸ்கல் ஸ்பேஸ் கிரியேட் செய்யப்பட்டுள்ளது. அதில் அந்த ஃபிஸ்கல் ஸ்பேஸ் என்பது கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 கோடி அளவு தான் இப்போ படிப்படியாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வருகிறோம். அது எந்த அளவுக்கு அது எக்ஸ்பேன்ஷன் நடக்குதோ அந்த அளவுக்கு தான் புதிய திட்டங்களை வந்து நம்ம வந்து அதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். இந்த விவரமெல்லாம் நம்ம ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது எல்லாம் நான் எடுத்து சொல்லியிருந்தோம். ஏன்னா இந்த நிலைமை வந்து நிதி நிலைமை இருக்கிற சுச்சுவேஷன் வந்து ஒரே ஆண்டில் அது சீர் செய்ய முடியாது. குறைந்தபட்சம் 2 ஆண்டாவது ஆகும். அதுவும் வந்து அவசரப்பட்டு ஏதாவது மொத்தமாக நம்ம வந்து ஏதாவது பெரிய செலவுகள் எடுக்கிற நிலைமையிலையும் இல்லை. மொத்தமாக எடுத்தாலும் அது வந்து அரசோட பேசிக் ஃபங்க்ஷனிங் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தான் படிப்படி அப்ரோச் வந்து நாங்கள் நீதித்துறையிலேருந்து வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அதுபடி தான் இந்த நிதிநிலை அறிக்கை செய்யப்பட்டுள்ளது. வெற்றி திட்டம் எத்தனை பேர், அந்த வெற்றி பேர்ல எத்தனை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதுக்கு அமௌண்ட் எவ்வளவு ஒதுக்கி? வெற்றி நிறைய இருக்கு. அது வந்து பல திட்டங்கள் இருக்குதுங்க. நீங்களே கணக்கு போட்டுடலாம். சம்மரைஸ் பண்ணுவோம், தனியா கொடுக்க சொல்றேன். நிலுவைத் தொகைன்னு பண்ணா ஒரு அவ்வளவுதான். இருக்கிற இதுல வந்து சுமார் 7,000 கோடி வந்து வருது. Budget speech you would have noticed already that we have mentioned that lot of effort has been taken already for for efficient in terms of revenues, additional revenues, to get what was being leaked, there was leakage, is to bring them back to our treasury. In that respect, about 2,000 crores has come on that. Then there are other efforts which have been taken to revenue efforts which have been taken, in particular on the liquor side, about 1,500 crores. Then that action is being taken on stamps and duties registration side also, to review the anomalies and GLVs that we are on our way. That the outcome should be seen in next few months. Then we are also worked a lot on commercial taxes side, on the GST side. As I had mentioned earlier during the white paper time also, that there is a need to gain confidence from the taxpayers, and that comes only when we give clean tax administration, and and that needs a good faceless tax administration system. So in the faceless tax administration system வந்து GST-ல கொண்டு வந்ததுனாலையும் மற்றும் அதில் வந்து ஆடிட் as well as ஸ்க்ரூட்னி அதையும் ஃபேஸ்லெஸ் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஜிஎஸ்டியிலே வந்து நம்ம பார்க்க போனீங்கன்னா we are expecting a normal growth of 12% plus over and above that of 4,000-5,000 crores of gain on account of this interventions, these initiatives. Yes, we are expecting that. And so root of the income source of the tax அந்த இதெல்லாம் கிடைக்காது. ஒவ்வொரு முறையுமே வந்து அதுக்கு கூடுதலா வேற எந்த இதுவுமே பிளான் பண்ணலையா? ஏன்னா இங்கேயும் வந்து பார்த்தோம்னா டாக்ஸ் கலெக்ஷன் பண்றீங்கன்னா டாப் மார்க்குன்னா மணல் சம்பந்தமா இருக்கு.
வரியில இருந்து செலவினம் குறைச்சி வர இன்கம் சோர்ஸ் பண்ற மாதிரி பிளான் பண்ணவே இல்லையே. பண்ணியிருக்கு. என்ன அதிகமா பண்ணிருக்கீங்க? அப்சல்யூட்லி. அது நீங்க லெட்டஸ் எந்த துறைன்னு சொல்றீங்க? பொதுவா வந்து இன்கம் சோர்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்குன்னு கேட்கறேன். நம்ம கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல பார்க்க போனீங்கன்னா மாநிலத்துக்கு வந்து சில ரெவென்யூ சோர்சஸ் மட்டும் தான் இயர்மார்க் செய்யப்பட்டுள்ளது. அதை பார்க்க செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதில் வந்து ஜிஎஸ்டி ஒன்று, ரெண்டாவது வந்து அதில் வந்து டாக்ஸ் ரேட்ஸ் வந்து இப்போ வந்து மாற்றம் செய்யறதுக்கு நம்ம மாநிலத்துக்கு தற்போது அதிகாரம் இல்லை. அந்த டாக்ஸ் ரேட் வேரியேஷன் பண்ணணும்னா வெறும் ஜிஎஸ்டிசி கவுன்சில் தான் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது வந்து வேட்ல வந்து பெட்ரோலியம் ஆஸ் வெல் அஸ் ஆல்கஹால், இந்த ரெண்டு இருக்குது. அதில் வந்து தேர் இஸ் ப்ரொவிஷன் வித் ஸ்டேட் ஹேஸ், அதில் தான் ஸ்டேட் கொஞ்சம் லீவே அதில் மட்டும் தான் இருக்கிறது. ஆனால் இன்றைய நிலைமை எப்படின்னா பெட்ரோல் பிரைஸ், டீசல் பிரைஸ்லாம் ஏற்கனவே அதிகரித்து இருக்கிற நிலைமையில கூடுதலாக டாக்ஸ் ரேட்டை வந்து புதிய சுமை, நிதி சுமையை வந்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி நிலைமை இப்போ இல்லை. அது அப்புறம் அடுத்தது லிக்கர் பார்த்தோம்னா லிக்கர் ஆல்ரெடி நம்ம வந்து இட்ஸ் பீன் டாக்ஸ்ட் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் டாக்ஸ்ட் இன் தி ரேட்ஸ் இன் தி அரௌண்ட் அதர் ஸ்டேட்ஸ். அது தவிர பார்க்கணும்னா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொஞ்சம் ரேட்ஸை கொஞ்சம் மாற்றுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. அதில் ஒரு மைனர் சேஞ்சஸ் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதில் முக்கியமாக சேஞ்சஸ் பண்ண வேண்டியது வந்து கைட்லைன் வேல்யூயும் அனாமலிஸ் சில சிட்டிக்கு பாருங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ள ரேட்ஸ் கம்மி, சிட்டி வெளியில் ரேட்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி அனாமலிஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுறது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அது இன்னும் 1-2 மாதங்களில் அது கரெக்டாக இருக்கும். ஸோ இவ்வளோதான் லிமிட்ஸ் இருக்கு பார்க்க போனீங்கன்னா. வேற ரெசிடுவல் டேக்ஸ் பவர், டாக்ஸேஷன் பவர் எல்லாம் ஒன்றிய அரசு தான் இருக்குது. ஸோ டாக்ஸேஷன் பொறுத்தவரை ரொம்ப லிமிட்டட் ஃபிளெக்சிபிலிட்டி வித் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். நம்ம மட்டும் இல்லை, தமிழ்நாடு மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலும் அந்த லிமிட்டட் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கிறது தான் ஒன் ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ் ரேஸ் பை ஆல் ஸ்டேட்ஸ். அண்ட் அது பண்ணிட்டு வருது. நீங்க வந்து மொத்த பற்றாக்குறைன்னு கணக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து 1.22 lakh crores, 1,22,200,000 கோடி வந்து கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபின்னு கணக்கெடுப்பாங்க. அதாவது மொத்த மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி கணக்கு. அந்த கணக்குல பார்த்தோம்னா அது கரெக்டா உங்களுக்கு ஜஸ்ட் 3% கொஞ்சம் கம்மியா வருது. அது விதின் தி லிமிட்ஸ். கடன் நான் ஏற்கனவே ஒயிட் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது நான் கிளியரா சொன்னேன், எந்த கவர்மெண்ட்டும் தமிழ்நாடுல எந்த மாநிலம் நடத்தணும் கடன் வாங்குவது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் இல்லாம வாங்க முடியாது. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் பர்மிஷனோட தான் வாங்குவோம் நம்ம. இந்த 1.22 lakh crores தான் 3%க்குள்ள இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நம்ம கடன் வாங்க வேண்டியது வரும். அப்படி கடன் வாங்கணும்னா 1.22 lakh crores நெட் நிகர கடன் சொல்லுவாங்க. அதாவது வருவாய் கடன் செலுத்துறதுக்கு நிகர கடன் பார்க்க போனீங்கன்னா அந்த கணக்கு வருது. அப்படி பார்க்க போனீங்கன்னா அதை பார்க்க போனோம்னா ஏற்கனவே நம்ம கடந்த ஆண்டு 14 சொன்னது கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி வந்து கடன் இருந்தோம். இப்போ அது வந்து இந்த வருஷத்துக்கு இறுதியில் வந்து பார்க்க போனீங்கன்னா கடன் குறைக்க முடியாது. லெட் அஸ் பி கிளியர். நீங்க அடுத்த 50 வருஷத்துக்கு கூட கடனை வந்து குறைக்க முடியாது. அதை வருஷம் கூட தான் செய்யும். அதை கூடுற ரேட் வந்து வருவாய் வளர்றதோட கம்மியான ரேட்ல கூடும். அதாவது நம்ம இன்கம், நம்ம கடன், நம்ம வீட்டுல கடன் வாங்குறோம் இல்லையா, கடன் வாங்கினா வந்து நம்மளோட இன்கம் வந்து ஷுட் ரைஸ் ஃபாஸ்டர் தேன் தி கடனோட ரேட். ஸோ இதுல பார்க்க போனீங்கன்னா நீங்க இந்த கடனை வந்து கடந்த ஆண்டு வந்து 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது அது வந்து ஜிஎஸ்டிபியில வந்து 28% வந்து வருது. அவுட் ஆஃப் மொத்த மாநிலத்தின் மொத்த டொமஸ்டிக், அதாவது உள்நாட்டு உற்பத்தி. இந்த 11.12 ஆகும்போது பார்க்க போனீங்கன்னா அது வந்து 27% குறையும். படிப்படியாக குறைகிறதுக்கு நடவடிக்கை எடுத்து வருது. ரெண்டாவது முக்கியமானது வந்து இன்னொரு முக்கியமான இண்டிகேட்டர் என்னன்னா நம்ம வருவாய் எவ்வளவு, நம்ம வர்றது மொத்த வருவாய் எவ்வளவு வருதோ நம்ம பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடின்னு சொன்னாலும் கணக்கெடுப்போம். அந்த 3 லட்சம் கோடிக்கு வந்து
இது நம்ம கடன் கணக்கு பார்த்தா 10 லட்சம் கோடி இந்த கடந்த ஆண்டுல வந்து அது வந்து 3.44 3.4 மடங்கு இருந்தது. 3.4 டைம்ஸ். ஆமா, 3.4 டைம்ஸ் இருந்தது. மொத்த ரெவன்யூ எவ்வளவு, மொத்த ரெவன்யூ ரிசீப்ஸோட 3.4 டைம்ஸ் இருந்தது கடந்த ஆண்டு கடன் அளவு. இந்த ஆண்டு வந்து இந்த நம்ம கடனை வந்து அந்த அளவுக்கு நம்ம ரைஸ் பண்ணாதனால இந்த ஆண்டு வந்து அது 3.17% குறையும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, நான் கடந்த லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி கடன் வாங்குறதுல தப்பு இல்லை, வளர்ச்சிக்காக கடன் வாங்கியே ஆகணும். ஆனால் கடன் வாங்குறது போது அது வந்து நம்ம ரெவன்யூ அது தக்குவார அதிகமாக கூடுனாதான் அது வந்து சரி. வீட்டில் வந்து ஜஸ்ட் பிகாஸ் நம்ம வந்து பேங்க்ல கடன் கொடுக்கறதுனால நம்ம பேங்க்ல கடன் வாங்க மாட்டோம் இல்லையா. நம்ம வரவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து தானே வாங்குவோம். அதே மாதிரிதான் நம்ம வருவாய் எவ்வளவு இருக்கு பார்த்து தான் அது தக்குவாரதான் நம்ம கடன் வாங்குறது. எந்ததுங்க அதான் 1.22 lakhs 1.1 தான் சொன்னேன். அதுதான் கடன் நீங்க இல்ல அப்படி சொல்லல. இட் இஸ் நாட் லைக் தட். அது வந்து படிப்படியா டெஃபினட்டா ஆஸ் ஐ செட் எர்லியர் ஆல்சோ வெற்றி தமிழகம் டாக்குமெண்ட் வந்து எங்களோட கைடிங் டாக்குமெண்ட் ஃபார் அவர் கவர்மெண்ட். வெற்றி தமிழகம் டாக்குமெண்ட் வந்து கேபினெட்ல பாஸ் பண்ணி அது கைடிங் டாக்குமெண்ட். அதுல இருக்கிற எல்லா திட்டங்களையும் செயல்படுத்துறது தான் எங்களோட இதுக்கு தான் அதுக்கு தான் நானும் இருக்கிறேன். இங்க வந்து அதுக்கு தேவையான நிதிகளை மொபிலைஸ் பண்றது தான் இருக்கிறேன். ஆனா அந்த நிதி மொபிலைசேஷன் ஒரே நாள்ல ஒரு மாதங்கள்ல பண்ண முடியாது. அவர் நிதி அமைச்சர் அப்பறத்தோட சொன்ன மாதிரி அது 1 இயர் 1.5 2 இயர்ஸ் ஆகும். அது வந்து அது அந்த பிசிக்கல் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணதான் புதிய திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே வரும். இப்பவுமே பார்க்க போனீங்கன்னா இந்த லாஸ்ட் 4-5 மந்த்ஸ்ல பல திட்டங்கள் ஏற்கனவே பெரிய திட்டங்கள் வந்து ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டுள்ளது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்து நீங்க சொல்ற மாதிரி அடுத்து கூடுதலாக அந்த பிக் டிக்கெட் ஸ்கீம்ஸ் லைக் இன்க்ரீசிங் இந்த பென்ஷன் ஃபார் இட் வில் கம் definitely it will come in stages. It's a matter of just maybe probably 1 year. Within next 1 year definitely it will come. Not even 1 year. We are expecting revenues grow பண்ண அது படிப்படியா வரும். No, what we pointed out was that about 15,000 crores we have additional fiscal space created from the revenue side. Please also recognize that on the expenditure side, lot of work has happened, particularly in reducing the quality of expenditure in capital works, in procurement, which Honorable Minister had pointed out. Right? Okay. And we expect that what is 5,000 crores last year is 6,000 crores this year. Because we do more work out of the same money. I hope you understand. Right? Which one? No, I'm sorry. I don't agree with you on that point. To say that these welfare schemes are simply, doles and etc. is not something which we don't subscribe to completely. I think there is a need for a balance between welfare schemes and physical capital. Welfare schemes which including scholarship, you may call welfare schemes, you see. And there are many schemes which are for empowerment of women, right? There was a time when a free cycle scheme was called a dole. And then everybody started saying it is one of the best schemes that was introduced subsequently and which we are implementing till date, right? So, we cannot say that they are per doles per se. They are welfare schemes. They are intended for providing social and human capital, enhancing social and human capital. But that is not all. We need both. We need all three. நம்ம தேவையானது social capital வேணும், human capital வேணும், முக்கியமாக physical capital வேணும். All three capitals we have to work on, right? So we are balancing them. If you notice one thing that this government has not cut down any welfare scheme because they are. The Honorable Minister has already said in the thing also that all these welfare schemes, you have seen one of the paragraphs there,
they specifically said all these welfare schemes are not largesse. They are there for as an investment in human capital and social capital, right? So as this budget is a balance between the two. We have, as you see, there is a demand for increasing the welfare schemes, but we could not increase certain things immediately. We will increase as we increase our fiscal space, as we provide a balanced allocation between physical capital and human capital and social capital, right? So we have to go balance. We must எல்லாரும் இதுல முக்கியமா நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா வந்து வெல்ஃபேர், அதாவது நலத்திட்டங்களும் முக்கியம் தேவை, மூலதன செலவுகள், ரோடு கட்டமைப்பு திட்டங்களும் தேவை, ரெண்டுமே தேவை. ஒன்னு வந்து ஒன் கேனாட் ஹர்ட் தி அதர், ஒன்னு வந்து அதை வந்து ஹர்ட் தி அதர், ரைட்? சோ அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறது தான் வந்து நிதிநிலை அறிக்கையில் மூலதன செலவுகள் வந்து 10% அதிகரிச்சுன்னு சொல்லிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலான அந்த தனி கார்பரேஷனும் பெரும்பாலான ஸ்கீம்ஸ் வந்து பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல தான் நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்படின்ற போது இந்த மூலதன செலவுகள்ல பெரும்பாலும் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் தான் போகுதா? அதுல என்ன மாதிரி பாலிசியை கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணுங்க? கவர்மெண்டோட நான் எங்களோட சொல்றேன். நீங்க ஹாஸ்டல் பாக்குறீங்க, ஹாஸ்டல் சொல்றீங்க, எக்ஸாம்பிள் ஹாஸ்டல் இன்னொரு ரெசிடென்ஸ் மெத்தட்ல இருக்கு. வாட் இஸ் தி ரோல் ஆஃப் அ கவர்மெண்ட்? டு ப்ரொவைட் சர்வீஸ். கட்டுறது வேலையா, சர்வீஸ் ப்ரொவைடர் வேலை. ஹாஸ்டல் அகாமடேஷன் கொடுக்கறது தான் கவர்மெண்டோட ரோல். அந்த ஹாஸ்டலை கட்டுறது கவர்மெண்டோட ரோல், நாட் நெசசரிலி, ரைட்? ஸோ அந்த தி பப்ளிக் பவர் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்ல என்ன பண்றது, தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் எதுக்காக போறதுன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து பிரைவேட் செக்டர்ல இருந்து பண்ணிட்டு அதுல வந்து நமக்கு வந்து நல்ல குவாலிட்டி ஹாஸ்டல்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து தங்க வைக்கிறது தான் நம்மளோட ரோல் இல்லையா? நம்மளா கட்டி அதுலதான் நான் தங்க வைக்கணும்னு சொல்றது தான் வந்து அரசோட இதுல அது வந்து இது பிளஸ். கவர்மெண்ட்ல நம்ம ஒரு கட்டணம்னா அதுல உங்களுக்கே தெரியும், அதுல வந்து ஓவர் எஸ்டிமேஷன் பண்ணி பல இது வந்து காமன் திங் விச் ஹஸ் பீன் தேர் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ரொம்ப ரிஸ்க் இது பண்ணுவாங்க. ஆஸ் பர் டிசைன் வந்து ஓவர் டிசைன் பண்ணி அதுல காஸ்ட் ஆர் ஜெனரலி ஹையர். பிரைவேட் செக்டர் இஸ் ஃபார் மோர் எஃபிஷியன்ட். இதனாலதான் பிபிபி சிஸ்டம் வந்து பல எல்லா துறைகள்லையும் பிபிபி பண்ண முடியாது. இப்ப நம்ம வந்து ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் வந்து பிரைவேடைஸ் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் பாசிபிள். பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைட்ல வந்து பிபிபி சில செக்டர்ஸ்ல வந்து definitely பண்ணுங்க. as long as the quality of service, now the objective is to provide quality of service and private sector can contribute, அது பண்றது நல்லது. ஸோ நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க போனீங்கன்னா எங்கள்கிட்ட கடன் வாங்குறதுக்கு வந்து ஒரு லிமிடேஷன் இருக்குன்னு நான் போன தடவை சொன்னேன். ஸோ இப்போ நான் வந்து இதுல நாங்களே வந்து கட்டணும், அதுக்கு நாங்கள் பணம்னா கடன் வாங்கணும், கடன் வாங்கினா இவ்வளவுதான் கடன் வாங்க முடியும். சோ அதனால என்ன ஆகும்னா எங்களுக்கு 10,000 வீடு தான் கட்ட முடியும், 10,000 ஹாஸ்டல் தான் ஒரு வருஷத்துக்கு 10,000 15,000 ஹாஸ்டல் கட்ட முடியும். இதே இது பிரைவேட் செக்டர் மூலமா பிபிபி மூலமா 1 லட்சம். இப்போ இந்த ஸ்கீம் இஸ் ஃபார் 1 lakh ஹாஸ்டல் பெட்ஸ், ரைட்டுங்களா? சோ அதனால we have to see that private with seller programs வந்து நம்ம பிபிபி மோட்ல நம்ம வந்து ப்ரோபோஸ் No. Tanyar, let us understand. Tanyar Mayam is different from, let us understand, Tanyar Mayam is privatization. Public-private partnership is public-public partnership. ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க please study economics before you come here. Why is CapEx down from the input budget? Any reason? Yeah. The CapEx is now, actually it's down by minor the thing is there. There's only minor reduction in capex is shown here. Please understand, as I said earlier also, just now I mentioned that 56,000 crores today, take 10%, is 62,000 to 65,000 of yesterday. I hope you got my understanding. How much is spending பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரை அதுல வந்து நீங்க வந்து எந்த திட்டமும் எதையும் குறைக்கவில்லை. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் பி கிளியர்.
இன்ஃபேக்ட் புதிய திட்டங்களை அறிமுகம் தான் படுத்தப்பட்டுள்ளது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பட்ஜெட்ஸ்ல பாத்தீங்க, பட்ஜெட் டீட்ல பாருங்க. நான் சொல்றேன், அவர் சொல்றத சொல்லி முடிச்சிடுறேன். அவர் சொல்றதை முடிச்சிடுறேன். அதுல என்ன பள்ளி கல்வித்துறை பொறுத்தவரை அந்த எஸ்டிமேஷன்ல வந்து நாங்க அப்புறமா என்ன பார்த்தோம்னு சொன்னா, அங்க வந்து சேலரிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எஸ்டிமேஷன் கொஞ்சம் அதிகமா ஆகியிருந்தது இன்டரிம் பட்ஜெட்ல. அதனால வந்து அதை நாங்க கரெக்ட் பண்ணோம் இல்லையா. அதனாலதான் அந்த கொஞ்சம் மைனர் கரெக்ஷன் 1000 எவ்வளவு குறைஞ்சிருக்கு, 1000 crores என்ன குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் அந்த என்னன்னா ஒரு இடத்துல வந்து சேலரி எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஓவர் எஸ்டிமேஷன் ஆயிருந்தது. அது மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. எந்த மேஜர் ஐட்டமும் குறையல. நோ ஐட்டம் ஹஸ் பீன் ரெடியூஸ்டு. இதுல வந்து இன்ஃபேக்ட் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் இப்போ இந்த மெயின்டெனன்ஸ் அந்த இதுல எதுவும் குறைக்கப்படல. இன்ஃபேக்ட் நீங்க கணக்கெடுக்க பார்க்கணும்னா எப்படி பார்க்கணும்னா, போன வருஷம் பாத்தீங்கன்னா செலவு வந்து ஆக்சுவல் செலவு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் 42,351 கோடி. 42,351 கோடி. இன்டரிம் பட்ஜெட்ல 48,531 கோடி. அதாவது ஒரு ஆண்டுல 6,000 கோடி அதிகமா வந்த எஸ்டிமேஷன் வித்தவுட் எனி நியூ ஸ்கீம்ஸ். அதுல என்னன்னா சேலரி அந்த ஒரு பர்டிகுலர் டிமாண்ட்ல வந்து 1-2 டிமாண்ட்ல வந்து சேலரிஸ் கொஞ்சம் அதிகமா எஸ்டிமேட் பண்ணதுனால அதை நாங்க கரெக்ட் பண்ணி 44,000 கோடியில 44,500 கோடி கொண்டு வந்திருக்கோம். சோ இந்த ஆண்டு வந்து 42,351 கோடியில இருந்து ஸ்கூல் எஜுகேஷனோட அலாட்மெண்ட் வந்து 44,527 கோடியா அதிகரித்து இருக்கிறத நாங்க வந்து டிமாண்ட் குறைக்கல. ஐபி தவிர அந்த அன்பார்ச்சுனேட்லி அது எஸ்டிமேட் இருக்குது, நம்ம கரெக்ட் பண்ணோம். போன நிதியாண்டுல வந்து 46,000 கோடி நானும் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நானும் என் பட்ஜெட்டை வந்து 48,000 போட்டோம், இதே செலவு தான் ஆகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். செலவாகிறது வந்து சேலரிஸ்ல நான் வந்து இன்னொரு 4,000 கூட கூட்டி போட்டேன்னு வச்சுங்களேன், கடைசியில் அது செலவாகாது, அதே செலவு. நீ போன வருஷம் பார்க்க போனீங்கன்னா பட்ஜெட்ல வந்து இப்போ வந்து 42 ஆக்சுவல் செலவு ஆகினது வந்து இது வந்து 42,351 கோடி தான் ஸ்கூல் எஜுகேஷன்ல. சரிங்களா? இப்ப நம்ம அலாட் பண்ணது 44,521 கோடி. அதாவது 6% 7% அவ்வளவுதான் சேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அவ்வளவுதான் ஆகும். 20% சேலரிஸ் ஒரு வருஷத்துல இன்க்ரீஸ் ஆகாது. வெயிட் நான் எல்லாருக்கும் கிவ் சான்ஸ் ஜஸ்ட் ஒன் பை ஒன். நீங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இது வந்து அந்த டீடைல்ஸ் வந்து அவங்க அங்கிருந்து கொடுத்துருவாங்க, அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆமா இல்ல மொத்தமா வந்து ஓவரால் வந்து வேரியஸ் திட்டங்கள் நான் சொன்ன மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா திட்டங்களும் வந்து நலத்திட்டங்களை வந்து இலவச திட்டம்னு கன்சிடர் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட், ரைட்? பட் இருந்தாலும் அந்த ஓவரால் வந்து கிட்டத்தட்ட 18,000 கோடி வந்திருக்கு. 18,000 கோடி என்ன வந்தது. அவ்வளவுதான் எங்களால இந்த வருஷம் ப்ரொவைட் பண்ண முடியுது. அன்பார்ச்சுனேட்லி we would like to provide more. நான் இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? How much spending discipline will bring it? Mobilization side, you have to see. Spending discipline, as we said, on spending discipline is as important as revenue mobilization. On spending discipline, definitely, as we can see, in all procurements which we are seeing a minimum saving of 10. We are already started seeing a minimum saving of 10%, and some of them are going to even 20%, as much as 20%, depending upon the sector in which it is going. See, I'll have to stop, otherwise you won't know. நிறைய இவங்க முதல் கேட்ட அவர் பதில் சொல்றேன், நீங்க ஏற்கனவே பேசுறீங்க. இல்ல இந்த டிசிஷன் வந்து இப்ப தற்போதைக்கு இந்த டிசிஷன் எதுவும் எடுக்கல, நைதர் ஃபார் நார் அகைன்ஸ்ட் எடுக்கல இதுவரை. தட் இஸ் as it is waiting.
for district. சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்பான்சர்ல சேர்ல பிஎம் ஆவாஸ் யோஜனா அதுபோல் ரூரல் இருக்கு. அப்படின்ற போது ஏற்கனவே மாநில அரசின் நிதியுள்ள எவ்வளவு வீட்டு வசதி இருக்கு. அப்படி இருக்கும்போது வெற்றி வீடு திட்டங்களுக்கு என்ன இது சார்? அந்த நீங்க பிஎம் ஆவாஸ் யோஜனா ரூரல்ல இருந்தா நீங்க சேர இது பண்ண போறீங்களா இல்ல முழுவதும் ஸ்டேட் பண்ண போறீங்களா? இது வந்து முழுசா ஸ்டேட் பண்ணல. லெட் மீ பி கிளியர். ஏன்னா இதுல வந்து என்னன்னா அங்க வந்து ரொம்ப அங்க அதுல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஸ்கீம்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன். அந்த ஸ்கீம் செயல்படும். அந்த ஸ்கீம் இண்டிபெண்டா செயல்படும். இது வந்து இண்டிபெண்டா செயல்படுத்தப்பட சார் டாஸ்மாக் கடந்த ஆண்டு எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு? இப்போ லீக்கேஜ் வந்து ஸ்டாப் பண்ணதுக்காக இந்த கேசஸ்ல ஸ்பெஷல் ஃபீஸ் போட்டுருக்கோம். இதனால இந்த வருஷத்துல நம்ம எவ்வளவு அதிகமாகும்? இந்த ஓவரால் அதுல ஏற்கனவே அந்த மினிஸ்டர் இதுல ஸ்பீச்ல சொன்னாங்களே, அந்த இதுல வந்து மினிமம் 1,200 crores டோட்டல் ரெவன்யூ excise from excise plus VAT in the current year. இந்த வருஷம் வந்து we are expecting on alcohol both from VAT and excise duty 55,962 crores. 56,000 வச்சுக்கலாம் ரவுண்டா. 56,000 crores we are expecting. Last year was 51,000 crores. இதுல வந்து net So how do you hope to keep the fiscal deficit like 3? You're talking about the interim also set 3. You're talking about a lot of issues interim versus the current. So how do you keep it at 3? What will happen? No, let us be practical also. We are trying to keep it within 3. We are budgeted as 3, but there are certain items which Government of India may agree to us to give additional borrowing. We may need to borrow a little more in case Government of India agrees to, on power sector side particularly. You know, power sector is one which needs further correction in terms of efficiency and other things. So adula வந்து investment needs to be done. So adukku we may, if necessary, go for further borrowing if Government of India agrees. So it all depends upon what Government of India permitted Between agrees. the revenue mobilization and spending efficiency, you are hoping to keep it at 3. Yes, that's right. Sir, the last 85 days நம்ம எவ்வளவு சார் லோன் வாங்கிட்டு ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் வெளியே சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம எவ்வளவு சார் லோன் வாங்கி இந்த 85 days அந்த கவர்மெண்ட் approximately 21,000 last year was little 500 crores less. இந்த வருஷம் was 30,000 crores. This year வந்து சுமாரா 21,000 கோடி எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் குவார்டர் வரை. கடந்த ஆண்டு வந்து அதுல இருந்து ஒரு 500 கோடி கம்மியா இருந்தது. அதுக்கு முன்னாடி 30,000 கோடி இருந்தது. இது வந்து இந்த வேட் அதுக்கு முன்னாடி 30,000 கோடி இருந்தது. சோ நீங்க பாத்துக்கங்க, நாங்க கடன் அளவு எப்படி எடுக்கிறது வந்து நம்ம ஃபேஸ் இட் அக்கார்டிங் டு அவர் அப்சல்யூட் ரிக்வயர்மெண்ட். ஓவரால் நம்ம வந்து மாசம் எப்படி கடன் எடுக்கிறோம் டஸ் நாட் மேட்டர். as you see, போன ஆண்டு 500 கோடி கம்மி, அதுக்கு முன்னாடி 5,000 கோடி ஜாஸ்தி, ரைட்டுங்களா? சோ லெட் அஸ் நாட் கம்பேர் ப்ரீவியஸ் குவார்டர் டு குவார்டர். இட் டஸ் நாட் ஹெல்ப். ஓவரால் பாரோயிங் வந்து அரௌண்ட் 1.22 lakh crores பிளான் பண்ணிருக்கோம். சரியா? ஆமாமா, this is within what Government of India approves. அதனாலதான் இல்லாட்ட இது within Government of India approval தான் வரும். அது அடிஷனல் நிதி கட்டுறதுல அது பல இது சொல்லியிருக்கோம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ப்ளீஸ் நோட் தட் we have already mentioned பல இது பட்ஜெட் ஸ்பீச்ல எல்லாம் சொல்லியிருக்கோம். ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் நிறைய இதுல சொல்லியிருக்கோம். சார் மின்சார பஸ் பொறுத்த வரைக்கும் கிராஸ் கான்ட்ராக்ட் மெத்தட்ல ஏற்கனவே செக்யூரிட்டி சொல்லிருக்காங்க. இந்த 1000 பஸ்ஸும் அந்த ஜிடிசி மெத்தட்ல வரப்போதா இல்ல முழுவதும் நம்ம ப்ரொமோட் பண்ணி நம்மளே எடுக்கணும்? இந்த 1000 பஸ்ஸும் ஜிசிசி மாடல்ல தான் வரப்போகுது. ஜிசிசி மாடல்ல நீங்க சிக்கல்கள்னா மைனர் சிக்கல்கள் சொல்லணும். எந்த இதையும் புதுசா அறிமுகப்படுத்தும் போது சில சின்ன சிக்கல்கள் வரதான் செய்யும். அது வந்து இட்ஸ் a well established process all over the country. So let's not worry too much about it. அது ஜிசிசி மாடல்ல தான் வரும். அது இதுல மென்ஷன் பண்ணிருக்கு, பட்ஜெட் ஸ்பீச்சஸ் எல்லாம் இருக்கு. Can we finish? Thank you very much.